வணக்கம். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் நம்மகிட்ட. அப்படிதானே? இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டா பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சரி, அப்படி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை உள்ளவங்க மட்டும் தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடென்ட்டா பேசணும் அப்படின்னா, என்னென்ன ஒரு 5 டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அந்த 5 டிப்ஸ நான் சொல்றேன். ஸ்க்ரால் பண்ணாம அடுத்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ற 5 டிப்ஸ 1 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. நம்ம என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னது? நம்ம வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து எத்தனை நாளைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ ஒரு டைமை அதை தொடுத்து செய்யணும். எந்த ஒரு தொய்வும் இல்லாம தொடுத்து செய்யணும். சரிங்களா? நான் வந்து ஒரு இப்ப எக்ஸாமுக்குலாம் நம்ம படிப்போம்ல, எப்படி நம்ம டெய்லி படிக்கிறதுக்கு பதிலா ஒரே நாள் உட்காந்து படிப்போம்ல, அப்படிலாம் படிக்கக்கூடாது. டெய்லி கொஞ்சம் 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 படிச்சு பாருங்க. கடைசியில ஒரு ரிவைஸ் மட்டும் வச்சுக்கணும். அதே மாதிரி டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? அந்த 10 நிமிஷத்தை டெய்லி ஒதுக்குங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். நீங்க டெய்லி ஒரு ஒரு நாளுமே சாப்பிடாம ஒரு நாளைக்கு மட்டும் ஃபுல்லா சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்குங்க. சரிங்களா? ஒதுக்கிட்டு ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. ரெகுலரா நம்ம வந்து எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை பாருங்க. ஓகேங்களா? இந்த சேனலை தான் நான் பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பார்த்துக்க. அதான் நம்ம கன்சிஸ்டன்சியா இருக்கணும்ன்றது நம்ம எப்படி இருக்கோம்? மேல என்ன இருக்குல்ல, இது மாதிரிதான் நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம வந்து அப்படியே கற்பனையில இருப்போம். இப்படிலாம் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது? இப்படிதான் இருக்குது. மண்டே ஒரு மாதிரி இருக்கும், டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாமே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சரி, அதனால கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கன்சிஸ்டன்சினா என்னது? டெய்லி ஒரு 10 நிமிஷம்னா அதே 10 நிமிஷம். டெய்லி இவ்வளவு படிக்கணும்னா அதை படிக்கணும். சரிங்களா? அடுத்தது டைம். அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். டைம், ரெகுலர் டைம். இப்ப நீங்க காலையில உங்களுக்கு டைம் கிடைக்குதா? காலையில ஒதுக்கிங்க. அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம். இப்ப 9:00 நான் இந்த வேலையை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு இப்ப 9:00 நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? டெய்லி அதே 9:00 நீங்க வந்து இது வந்து என்னது நமக்கு படிக்கக்கூடிய டைம். இந்த டைம்ல உட்காந்து படிப்பேன். நீங்க ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் செய்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் உங்களே கூட்டிட்டு போயிடும். சரிங்களா? அப்ப ரெகுலர் டைமை பிக்ஸ் பண்ணிருங்க. மார்னிங், ஈவினிங் உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமை செட் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. சரிங்களா? 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு பதில் சொன்னா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம தமிழ் வந்து நம்ம வந்து தாய்மொழி, நம்ம வந்து எல்லாமே நம்ம சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம ரிப்ளை பண்ணி எல்லாம் எடுத்து பேசியாச்சு. நான் இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிதானே? அப்ப டெய்லி ஒரு 5 என்னது நியூ வேர்ட்ஸ், அந்த நியூ வேர்ட்ஸ் எடுத்தாச்சா அதுக்கு மீனிங்ஸ், ஆப்போசிட் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. இதுக்கு மீனிங்ஸுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணணும், ஆப்போசிட்டுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணணும், அது எல்லா டென்ஸ்லயும் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அது எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த 5 வேர்டை படிச்சிருக்கிறோமோ அந்த வேர்டை எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அன்னைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிருங்க. புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இப்போ டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ். நீங்க உங்களுக்கு 5 வேர்ட்ஸ் முடியலையா? நான் வந்து இது பண்ணல, வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் மீனிங் ஆப்போசிட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் சேனல்ல இருக்குது. நீங்க வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் படிங்க. படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், உங்களுக்கு எங்கெல்லாம் பேசணும்னு தோணுதோ, வீட்டுல பேசுறீங்களா? அது புரோக்கன், தசு புஸ் என்னத்தினாலுமே வீட்டுல வந்து பேசுங்க. வீட்டுல நம்ம என்ன பேசினாலும் ஜாலியா சிரிச்சுட்டு எடுத்துட்டு எல்லாமே இங்கிலீஷ்லயே பேச பழகுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல, ஆபீஸ்ல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம பேசினா நம்ம வந்து கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோமோ அந்த இடத்துல பேசுங்க. ஓகேங்களா? நீ எங்கெல்லாம் பேச முடியுமோ ஸ்பீக் இங்கிலீஷ் whenever பாசிபிள். அது வந்து தப்போ ரைட்டோ, அது ஸ்போக்கன் இங்கிலீஷோ தங்கிலீஷோ எதுனாலும் சரிதான், இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இங்கிலீஷை பேசி பழகுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இது ஒண்ணு கண்டிப்பா தேவை. என்ன அப்படின்னா டைரி எழுதுறது. டைரி எழுதுறது அப்படின்னா என்னன்னா நைட்டு படுக்க போகும்போதோ அல்லது சும்மா நீங்க லெஷரா இருக்கும்போதோ இன்னைக்கு என்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு தமிழ்ல எழுதாதீங்க.
இங்கிலீஷ்ல எழுதுங்க. சின்ன சின்ன சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுதுங்க. அப்படியே ரெகுலரா எழுதி பாருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இது இப்படி எழுதலாமா, அப்படி எழுதலாமான்ட்டு. இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களோட இங்கிலீஷ் வந்து இப்போ உள்ளதோடி கொஞ்சம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? சரி. இந்த 5 டிப்ஸும் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.